அனைத்து மக்களும் நலமாகவும் வளமாகவும் வாழ அன்னையின் அருள் கிடைக்கட்டும். ஜெய் வராகி துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு பதிவு கணபதி சித்தி. கணபதி சித்தினா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நான் இந்த பூஜை பண்ணேன், 4 நாளில் எனக்கு சாமி 10 நாளில் வந்து பேசும், அப்புறம் எனக்கு இது வைத்தியத்தை சொல்லும், இல்லை இந்த வேலையை புரிய வைக்கும். இப்படி தான் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. விநாயகர் அப்படின்னா என்ன? கணங்களுக்கு அதிபதி, உடம்பில் உள்ள கணங்களுக்கெல்லாம் அதிபதி, அனைத்து மந்திரங்களுக்கும் கணங்களுக்கும் அதிபதி தான் விநாயக பெருமான். அதை தான் விக்னேஸ்வரன், வினைகளை தீர்ப்பவர். இவர் எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரியணும். இவர் இருக்கும் இடம் மூலாதார சக்கரம். இங்கே தான் விநாயக பெருமான் இருக்கார். எல்லாரும் மந்திர ஜபம் பண்ணுறோம், செய்கிறீங்க, தாந்திரிக பரிகாரம் செய்கிறோம். ஆனால் மூலாதார சக்கரத்தில் இருக்கிற விநாயகரை யாராவது வணங்கியிருக்குமா? செய்ய மாட்டோம். முதல்ல விநாயகரை வணங்கணும், மானசீகமாக விநாயகரை வணங்கணும். அதுக்கு முதல்ல மூலாதாரம் எங்கே இருக்குது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். மூலாதார சக்கரத்தில் இருக்கும் விநாயகரை வணங்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு யோக சாசனங்கள்லாம் தேவை. யோக ஆசனங்கள் மூலிமாவும் செய்யலாம். நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னும் போது நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யுங்க, பூர்ண கும்பம் பிராணாயாமம் செய்யுங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸு, ஹை பிபி பேஷண்ட்ஸு, ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க, லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை செய்ய வேண்டாம். சரி, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணும், வினைகள் தீர்க்கணும், என்னுடைய காரிய தடைகள் விலக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சதுர்த்தி நாள், அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் உத்தமம். அப்படி இல்லை வியாழக்கிழமை சதுர்த்தியாக இருந்தால் உத்தமம். சதுர்த்தி திதியில் உங்களுக்கு பூசம், புனர்பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரமாக இருந்தாலும் உத்தமம். இந்த 4 நட்சத்திரம் சேர்ந்து வரணும், இல்லை 4 மொத்தமாக இருக்கணும். தேய்பிரை 4 இருந்தாலும் உத்தமம். சரி, எதுவுமே எனக்கு இந்த 3 காம்பினேஷனுமே இல்லை, எதுவுமே வரல. சதுர்த்தி நாள், தேய்பிரை சதுர்த்தி இருக்குது. தெற்கு நோக்கி இருக்கும் விநாயகர் பெருமானுடைய கோயிலை பாருங்கள். விநாயகர் பெருமான் வடக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி பார்க்குறது, தெற்கு நோக்கி அமைச்சிருக்காங்க விநாயகர் பெருமான். எங்கே இருக்குதோ அந்த விநாயகர் பெருமானுக்கு 9 தேங்காய் இருக்கும், வாங்குங்க. இந்த 9 தேங்காவை இந்த உடல் ஃபுல்லாக, நாளைக்கு சதுர்த்தினா இன்னைக்கு 9 தேங்காய் வாங்கி உங்கள் உடல் ஃபுல்லாக அதை மெதுவாக சுற்றுங்க, உருட்டுங்க. அப்படி முடியலன்னா 9 தேங்காய் வாங்கி உங்கள் பூஜை அறையாக உங்கள் வீட்டில் வச்சுட்டு விடிய காலையில் குளிச்சுட்டு விட்டு விநாயகர் பெருமாளுடைய கோயிலுக்கு சென்று, தெற்கு நோக்கி இருக்கும் விநாயகர் பெருமாளுடைய கோயிலுக்கு சென்று அங்கே இந்த 9 தேங்காயும் இடது பக்கமாக 3 சுற்றி அங்கே சூரிய தேங்காய் வைக்கும். அன்றைக்கி அந்த 9 தேங்காய் சூரிய தேங்காய் விடுங்க. 9 தேங்காய் முடிஞ்சு உங்களுக்கு கடை முதல்ல விட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது அமாவாசை தினம். அடுத்து இருக்கிற அமாவாசை தினம் மட்டும் 8 மண் 3 தண்ணீர் இல்லை 9 கிணத்து தண்ணி, ஆற்று, குளம், ஏரி இதில் இருக்க தண்ணியில் விடுங்க. இந்த 10 மண் அந்த தண்ணி